myself wondering, what did happen to the last 10? I ran away with my life, fast forward, never turn back again. It's kind of funny that the more we pass time, the more we need to set them rewind. And 19 was the year I had to leave you, but now I'm seeing all the signs. Is this really happening? I can't believe it's true. I'm just as surprised as you. Is this really happening? I can't be too sure, but one day I'll be yours again. Life lessons come one in a dozen, the other 11 get something from nothing. I sit here looking for an answer. Maybe the biggest question was in the last chapter. You gave me the soul I have today. Without you I never could have moved away. But now I see what you teach. I do believe I always should have stayed. Yeah. Is this really happening? I can't believe it's true. I'm just as surprised as you. Is this really happening? I can't be too sure, but one day I'll be yours again. One day I'll be yours. One day I'll be yours. I'll be yours. Life lessons come one in a dozen, the other 11 give something from nothing. Life lessons come one in a dozen, the other 11 give something from nothing. Life lessons come one in a dozen, the other 11 give something from nothing. Life changes just open the door. One thing's certain, I'll always be yours. Is this really happening? I can't believe it's true. I'm just as surprised as you. Is this really happening? I can't be too sure, but one day I'll be yours. Yeah. Is this really happening? I can't believe it's true. I'm just as surprised as you. Is this really happening? I can't be too sure, but one day I'll be yours. எல்லாம் 42 வகையான ஆலோவேரா இருக்கு. அதுல இது ஒரு வகை. இது மலையில விளையக்கூடியது. என்னோட லைஃப்பில் ரொம்ப பிடிச்ச ஒரு ஸ்பாட்னா அதுவும் இது ஒன்று. நான் வர்ற வரைக்கும் இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணல, பட் இங்கே வந்தோடனே நான் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன். இப்போ நம்ம அந்த வியூ பாயிண்ட் பார்த்தோம்ல, வியூ பாயிண்ட்லேருந்து நம்ம வந்து கீழே வந்துட்டுருக்கோம். கீழே வந்துட்டுருக்கப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் எப்படி மலைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த மூலிகை செடி இருக்கும், அதே மாதிரி தான் இங்கேயும். இங்கே நிறைய மூலிகை இருக்குது. முக்கியமாக நம்ம எப்பயுமே யூஸ் பண்ணுற பெரண்டை தெரியும்ல, அதுதான் வந்து நிறைய ஹெல்த் இஷ்யூஸை சரி பண்ணும். சொல்லப்போனால் இந்த வயசானவங்களுக்குலாம் மூட்டு வலி வர்றது, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பேக் பெயின் வர்றது, இது எல்லாத்துக்குமே இந்த பெரண்டை சாப்பிட்டா ரொம்ப நல்லது. அதுவும் மலையில் இருக்க பெரண்டை ரொம்பவே நல்லது. அந்த பெரண்டை தான் எங்கள் அப்பா, எங்கள் அம்மா எல்லாரும், எங்கள் அண்ணன் எல்லாரும் அங்கே பறிச்சிட்டு இருக்காங்க. இது ஃபுல்லாகவே பெரண்டை தோட்டம் தான் இருக்குது. இது வந்து ஒரு ரியலி பார்க்குறதுக்கு ஒரு இன்னொரு நாட்டில் வந்து நம்மளோட ஒரு மூலிகை வந்து வளருது, அந்த மூலிகை வந்து எல்லாரும் பெருக்கிறாங்கன்றதே ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமா இருக்குது.
அண்ட் மோர் ஓவர் இன்சைட்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கேமல்ஸ் வந்து இந்த பெரண்டையை தான் சாப்பிடுது இங்கே இருக்கிறது. ஏன்னா இந்த பெரண்டை வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஹெல்த்தி. இங்கே இருக்கிற பெரண்டை வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மலையில் வாழ்கிற, அதாவது மலையில் விளையிற, ஆட்டோமேட்டிக்காக விளையிறது. நம்ம யாரும் எதுவும் போட்டு விளைய வைக்க போகிறது கிடையாது. அதுவாக விளைஞ்சி நமக்கு வந்து செடியாக இருக்கிறது வந்து ரியலி இட்ஸ் லைக் என்னமோ சொல்லுவாங்களே ரோட் சைட் பிளான்ட்ஸ்னு சொல்லுவாங்களே, ஆட்டோமேட்டிக்காக அப்சர்வ் ஆகி வர்ற மழையிலேருந்து அதை தண்ணி எடுத்து விளையிறது. ஸோ இந்த பெரண்டை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இந்த கலரில் இருக்குது, ரெட்டிஷ் கலரில் இருக்குது. ஸோ நம்ம கண்ட்ரிலேருந்து இது வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலி டிஃப்ரெண்ட். ஸோ அந்த பெரண்டையை காமிக்கிறேன், நீங்களும் வந்து பாருங்க. கமான், இதை பாருங்க, அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. நம்ம ஊரில் இருக்கிற மாதிரியே, நம்ம ஊரில் இந்த ரெட் ரேடிஷ் சொல்லுவோம்ல அதே மாதிரி இருக்குது. ரெட் ரேடிஷ் வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் இருக்கும். ஊருக்கு டிஃப்ரென்ஸு. இது வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி பெரண்டை, ஆனால் பாருங்களேன் ரெட் கலரில் இருக்குது, டிஃப்ரெண்ட்டான இருக்குது பார்த்தீங்களா. அதுதான் இந்த சலாலாவில் இங்கே இருக்கிற ஒரு பெரண்டை. இந்த நியூஸும் நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சேன். ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்னேன்ல பெரண்டை எங்கன்னா பிரிச்சுட்டு வராங்க பார்த்தீங்களா. இது ஃபுல்லாகவே வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் நம்ம கரெக்டாக குக் பண்ணி அதை நம்ம சாப்பிட்டா நமக்கு அந்த மூலிகையோட சத்து கிடைக்கும். ஸோ அதனால் நம்ம அந்த பெரண்டை எடுக்க போகிறோம். அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஏ ரெசிடென்ட்டாக இருந்தால் கண்டிப்பாக இந்த இடத்த பிளேஸை விசிட் பண்ணி பாருங்க. ஏன்னா ஒன் ஆஃப் த மோஸ்ட் பியூட்டிஃபுல் பிளேஸ் இந்த ஓமன். அண்ட் மோரோவர் இந்த பிளேஸில் வந்து உங்களுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும்னா அந்த வெதரை கண்டிப்பாக நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். பிகாஸ் இந்த மிஸ்ட், அந்த பியூட்டிஃபுல்லான பிளேசஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் லைஃப் டைமில் நீங்கள் மறக்க மாட்டீங்க. ஸோ மறக்காமல் இந்த பிளேஸ்க்கு விசிட் பண்ணுங்க. நீங்கள் யூஏ ரெசிடென்ட்னு இல்லை, கல்ஃபில் நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி, உங்களுக்கு எப்போ வேணாலும் டைம் கிடைச்சா அட்லீஸ்ட் ஒரு 4 to 5 days நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணி ஜாலியாக ஃபேமிலி கூட சுற்றி பார்க்கறதுக்கு ஒரு ஒண்டர்ஃபுல் பிளேஸ். ஸோ மறக்காமல் உங்களுக்கு டைம் கிடைச்சதுன்னா இந்த இடத்துக்கு நீங்கள் வந்து பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஆன்டி கிராவிட்டி பாயிண்ட்னு ஒரு பாயிண்ட்ல இருக்கும். இந்த பாயிண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா 0 கிராவிட்டில இங்க வந்து இந்த பாயிண்ட் இருக்கு. என்னன்னா எந்த கார் நம்ம நிறுத்தினாலும் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு டவுன் ஹில். கார் நம்ம நிறுத்துறப்ப கார் பின்னாடி தான் போகணும், பட் இங்க கார் ஃப்ரண்ட்ல வருது. அதுதான் இந்த இடத்துல ஒரு ஸ்பெஷாலிட்டி. இங்க வந்து சயின்டிஃபிக்கா என்ன சொல்றாங்கன்னா இந்த பாயிண்ட்ல கிராவிட்டியே இல்லைன்னு சொல்றாங்க. ஸோ வித்தவுட் கிராவிட்டி கார் வந்து கண்டிப்பா முன்னாடி தான் போகும், பின்னாடி வராது. இப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ நம்மளும் கார்ல தான் வந்திருக்கோம். எங்க அப்பா வந்து கார் எடுத்துட்டு வந்திருக்காங்க. இதுதான் நம்ம காரு. இப்போ எங்க அப்பா வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஆட்டோமேட்டிக் வண்டி, எங்க வண்டி. இப்போ இந்த கார் தான் நான் பெஸ்ட் எக்ஸாம்பிளா சொல்றேன். எங்க அப்பா வந்து ஃபுல்லாவே கார்ல இருந்து இறங்க போறாங்க. வெளியில இறங்கினாலும் கார் வந்து பாத்தீங்கன்னா டவுன் ஹில் இந்த சைடு இருக்கிறதுனால கார் வந்து இந்த சைடு டுவர்ட்ஸ் அந்த சைடு தான் போகணும். ஆனா கார் வந்து ஃப்ரண்ட்ல போக போகுது. இதுதான் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். நீங்க இப்ப பாருங்க, உங்களுக்கே அது நல்லா புரியும். இது ஒரு டவுன் ஹில். கார் இப்போ இங்க நிறுத்திருக்கோம். நார்மலா என்ன நடக்கணும், கார் வந்து பாத்தீங்கன்னா நம்ம நியூட்ரல் நிக்கிறப்ப கார் பேக்வேர்டா போகணும். பட் இது ஆன்டி கிராவிட்டி பாயிண்ட். ஸோ 0 கிராவிட்டில இப்போ என்ன நடக்குதுன்றதை நீங்களே பாருங்க. இதுதான் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. கார் வந்து ஆட்டோமேட்டிக்கா மூவ் ஆகுது இந்த பாயிண்ட்ல. க்ளோஸா நீங்களே வந்து பாருங்க, உள்ள யாரும் இல்ல. அதுவும் இல்லாம வண்டி பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் வண்டி. நீங்க வேணா தாராளமா பாருங்க. இதுதான் இந்த பாயிண்டோட ஸ்பெஷாலிட்டி. டிரைவர் இல்ல, ரேடியோ வண்டி தானாவே போயிட்டு இருக்கு. கார் சாத்தி டோர் சாத்திடுங்க. என்ன இருக்குடா, அப்படியே இருக்குடா. அதான் கரெக்ட். ஓகே, அங்க இதெல்லாம் நம்புற மாதிரி அங்க இருக்குது. எல்லாரும் பாத்துங்க. வண்டி ஹோண்டா CRV நியூட்ரல்ல போட்டுருக்கோம். நாங்க ஒண்ணும் பண்ணல, தானா வண்டி மூவ் ஆகுது. ஓகே, வண்டி தானா மூவ் ஆகுது. ஆரம்பத்துல நானும் தான் நம்பினாதான் சோறு போடுன்னு தாத்தா சொன்னாரு. அதுல இருந்து நம்பிட்டேன். நீங்க சாப்பிடுறீங்களா இல்ல? உண்மைதான் நம்புறேன். தெரிஞ்ச புள்ள வாங்க.